தீய ஜின்களும் இருக்கிறாங்க. அதனால் ஜின்னுன்னு கேட்டகரி வந்தாலே அவன் வந்து கெட்டவன் அப்படின்னு நம்ம நினச்சிட முடியாது. இப்லீஸு சஜ்தா பண்ணல, அவன் ஜின்களை சார்ந்தவனாக இருந்தான். ஆகையால் அவன் தன் அதிபதியின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்தான். அப்போ அல்லாஹ் வந்து கேட்குறான், இப்போ என்னை விடுத்து அவனையும் அவனுடைய சந்ததிகளையும் உங்களுடைய பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொள்கிறீர்களா? அப்போது இந்த உலக அலங்காரம் மட்டும் இங்கே மனிதனை வழி கிடக்குதுன்னு நினச்சிடாதீங்க. ஒரு தீய சக்தி உங்களுக்கு எதிராக ஓயாமல் வேலை செஞ்சிட்ருக்கு. அந்த தீய சக்தியுடைய பேர் தான் வந்து இப்லீஸு. அவன் வந்து ஜின் இணைத்தை சார்ந்தவன், அவனை வந்து ரோல் மாடலாக ஆக்காதீங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல, இந்த குரானில் இந்த வசனத்தில் தான் அல்லாஹ் வந்து கிளாரிட்டி பண்ணுறான், இவன் வந்து ஜின்னை சார்ந்தவன்ட்டு. முஸ்லீம்கள்லே கூட நிறைய பேருடைய கருத்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து மலக்குகளுக்கு வந்து தலைவனாக இருந்தான் அப்படிங்கிற. மலக்குகளுக்கெல்லாம் அவன் தலைவனெல்லாம் இருக்கல. ஏன்னா அவன் மலக்காக இருந்தான்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் வந்து அவனை வந்து மலக்காக தான் அவனை வந்து சித்தரிக்கப்படுது. அவன் வந்து ஒரு ஏஞ்சலாக இருந்தான், அங்கேருந்து அவன் வந்து வழி தவறி போனான். அந்த ஃபாலிங் ஏஞ்சல் அப்படின்னு தான் அவனை சொல்லுவாங்க, அதாவது தரம் தாழ்ந்த ஏஞ்சல் அப்படின்ட்டு. ஆனால் அவன் வந்து மலக்கு கிடையாதுங்கிறது அல்லாஹ் இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறான். ஆனால் அவன் கிறிஸ்தவர்கள்ட்ட எல்லாம் சொல்லி ஏமாற்றிருக்கான், நான் ஒரு மலக்கு கேட்டகரியை சார்ந்தவன் சொல்லி ஏமாற்றிருக்கான். அதை தான் அவங்களும் வந்து நம்பிட்டு இருக்கிறாங்க. அந்த கிறிஸ்தவர்களுடைய அந்த நம்பிக்கைக்கு மாற்றமாக அல்லாஹ் இந்த இடத்துல பதிவு செய்கிறான், அவன் மலக்கெல்லாம் கிடையாதுப்பா, அவன் ஜின் தான் அப்படிங்கிறது. இப்போ இந்த இடத்துல இன்னொரு ரோல் மாடல் அல்லாஹ் நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன பாடம் எடுக்கிறான் அப்படின்னா, 2 வழிமுறை வந்து ஆரம்பத்துலேருந்து அல்லாஹ் காமிச்சிட்டு வரான். அது மூமின்கள் இப்படி இருப்பாங்க, அந்த நேரத்தில் தீய சக்திகள் இப்படி இருப்பாங்க, தோட்டக்காரர்களையும் கேட்டகரி 1 கேட்டகரி 2 இப்படி விளக்கிட்டே வரான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, மனிதர்கள் வந்து எப்படி நடக்கணும் எப்படி நடக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் விளக்குறான். அப்போது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இவன் நடக்கலை. யார்? இப்லீஸ் சிரம் பணியவில்லை, அவன் தன் அதிபதியின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மறுத்தான். இந்த தன்மை உங்கள்கிட்ட வந்துடக்கூடாதுன்றான். இப்போ அல்லாஹ் இங்கே நம்புறதோ இங்கே அக்கீதா பேசிங்கோ வரல. அக்கீதாவில் வந்து டாப் யார்? இன்றைக்கி இருக்கிற நம்மளை விட அக்கீதா யார் டாப்பு? அல்லாஹ் பார்ப்பவன். உனக்கு நல்லா புரியுமா, எனக்கு நல்லா புரியுமா, இப்லீஸுக்கு நல்லா புரியுமா? எப்படி அல்லாஹ்வுடைய பார்க்கும் ஆற்றல் எப்படிப்பட்டதுன்னு யாருக்கு நல்லா தெரியும்? இப்லீஸுக்கு தெரியும். அல்லாஹ் செவி ஏற்பவன். நமக்கு நல்லா தெரியுமா, இப்லீஸுக்கு நல்லா தெரியுமா? அல்லாஹ்வுக்கு எந்த துணையும் இல்லை, இது நமக்கு நல்லா தெரியுமா, இப்லீஸுக்கு நல்லா தெரியுமா? அல்லாஹ்வுக்கு எந்த இணையும் இல்லை, இது நமக்கு நல்லா, எல்லாமே இப்லீஸுக்கு நல்லா தெரியும். அக்கீதாவில் அவன் அக்கீதா நம்ம அதை இன்றைக்கி வந்து ஒரு இன்றைக்கி நம்ம பெருமையாக பேசிக்கோம்ல, நம்ம தான் தௌஹீதில் உச்சாணியை தொட்டுட்டோம். அக்கீதாவை அது அக்கீதாவை இதுன்னு சொல்லிட்டு அக்கீதாவுக்கு ஒரு 150 பாடம் வச்சுருக்கான். அது படிக்கிறதுக்குள்ளே தலை சுற்றிடும். நீ அதை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே ஜமானாவாயிரும், அதுக்குள்ளே நீ வேறு மாதிரி போயிடுவேன். அத்தனை ஸ்டடி பண்ண வேண்டியதில்லை. ஒரு விஷயத்தை டீப்பாக விளக்குறங்கிற பேரில் அது என்ன பண்ணுறது, அதுலேயே நம்மளை மூழ்கடித்து வச்சிடுறது. அக்கீதாவை பற்றி சில அடிப்படையான உண்மைகள், குரான் பேசக்கூடிய உண்மைகள், ரசூலா விளக்கின உண்மைகள் போதும். அதை தாண்டி போகிறேன்னு சொல்லிட்டு ஒரே டாப்பிக்கில் நம்மளை டைவெர்ட் பண்ணி விட்டுறது. அப்போ இவங்க வந்து கரெக்டாக இருந்தான். ஆனால் எந்த சிஃபத்து இவங்ககிட்ட இருந்தது? அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யக்கூடிய சிஃபத்து. அதுதான் அல்லாஹ் ஹைலைட்டாக சொல்லணும். அவன் வந்து சிரம் பண்ணியில, அவன் எனக்கு சஜ்தா பண்ணல. அவன் அல்லாஹ் ஆக்சுவலாக அதுதான் ஆதமுக்கு அவன் சஜ்தா பண்ணாதது என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு சிரம் பண்ணியில. இதுதான் உண்மையான அவனுடைய குற்றம். அவன் தன் அதிபதியின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான். இப்போது இதில் இன்னொன்று படிப்பினையும் நமக்கு இருக்கு. ஆதம் நபியும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்தார். அவரும் என்ன பண்ணல, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றலை. ஆதம் நபியும் தப்பு தானே செஞ்சார், மரத்தை நெருங்காதீங்க, மரத்தை நெருங்கினார். இப்லீஸ் பேச்சு கேட்காத நேரம் இப்லீஸ் பேச்சை கேட்டார். அப்போ 2 பேருமே தவறு செஞ்சாங்க. டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, கீழ்ப்படிய மறுத்தான். மறுக்கிறது, உன் ஆர்டரே தப்புன்னு சொல்கிறது. என்ன வேலை சொன்னேன், இதெல்லாம் ஒரு வேலையா, என்னால் முடிகிற வேலையாக சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. இன்றைக்கி இதை யார் பேசுகிறோம்? இவ்வளோ பெரிய வேலையா? சும்மா களிமா சொல்லி சொர்க்கம் வாங்குற மாதிரி வேலை கொடுத்துருக்கலாம். நீ கொடுத்ததே தப்பு, எங்கள் மேலே இவ்வளோ பெரிய பாரத்தை போட்டதே தப்பு. இது யாருடைய அந்த சிஃபத்து? முடியலைனாலும் அடக்கமாக இருக்கணும். இதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்குறது. முடியல, தெரியும் உன்னால் முடியாதுன்னு எனக்கு தெரியும், சொன்னால் என்னை மதிக்கிறியா இல்லையா? நீ வேலையை முடிச்சியான்னு அல்லாஹ் எங்கேயாவது கேட்பான? வேலையை முடிச்சியா, உனக்கு இயலாமை இருக்குது, அதை நீ என்ன சொன்னோம்? இப்லீஸுக்கும் ஆதம் நபிக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன? ஆதம் நபி தனக்கு கொடுக்கப்பட்டலைய கட்டளையை எதிர்த்து பேசவில்லை, தன்னால் நிறைவேற்ற முடியலைன்னு தவறை ஒத்துக்கொண்டார், இயலாமை ஒத்துக்கொண்டார், மன்னிப்பு கேட்டார், சிரம் பணிந்தார். இவன் என்ன பண்ணான்? தவறை ஒத்துக்கவே இல்லை, நான் பண்ணது தப்பே இல்லைங்கிறான், அதை நியாயப்படுத்துகிறான்.
இன்றைக்கி நியாயப்படுத்துகிறாங்கல்ல. அப்போ இங்கே எப்படி வாழ்வீங்க, அங்கே எப்படி வாழ்வீங்க, இதை எப்படி மாற்றுவீங்க, இதை எப்படி கொண்டு வருவீங்க, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாங்க. அன்றைக்கி கூட கேட்டிருந்தார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா கரெக்டாக புரியுது. ஆனால் இப்போ என்ன தான் பண்ணணும், இங்கே வாழக்கூடாதா, அப்போ எங்கேயாவது போகணுமா, இல்லை இது மாற்றணுமா அப்படிங்கிற நான் சொன்னேன். அதெல்லாம் இருக்கட்டும் வைங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறத 2 பகுதியாக பிரிச்சிங்க. ஒன்று, அல்லாஹ் நமக்கு சொன்ன கட்டளைகள் என்ன, நம்ம மேலே சுமத்தின கடமைகள் என்ன. முதல்ல இதை கிளியர் பண்ணுங்க. உங்களால் முடியலைங்கிறதுக்காக இது அவன் சொல்லலைன்னு சொன்னீங்கன்னா புரியுதா இல்லையா, நீ மாட்டிக்குவீங்க. அவன் நம்மளுக்கு சுமத்தின வேலை இதுதான், முடியல, ஆமாம் முடியாத வேலையை தான் சுமத்தி இருக்கான், புரியுதா இல்லையா. முதல்ல அதை ஒத்துக்குங்க. நான் தான் தவறு இழைச்சேன், அந்த நீ கொடுத்த வேலை இவ்வளோ பெரிய வேலை, அது கெப்பாசிட்டி இருந்துச்சானா இருந்துச்சுங்கிறான்ல. அந்த வேலை செய்கிற அளவு உனக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சா இருந்துச்சு. அதனால தான் வானம் பூமியெல்லாம் பேக் அடிச்சது. இந்த தொழுகை நோம்பத்தான் வானம் பூமி வாங்குறது கஷ்டப்பட்டுச்சா என்ன. ஐயோ அல்ல, அது எப்படி ரம்ஜான் மாதம் 13 மணி நேரம் எப்படி எல்லாம் தண்ணி கூட குடிக்காம, அதெல்லாம் முடியாதல்ல. இதுதான் பேசுகிறாங்களா. அதை அவங்க சேலஞ்சாகவே எடுக்கல, புரியுதா இல்லையா. அதை அவங்க சேலஞ்சாக எடுக்கல, நம்ம இன்னைக்கு சேலஞ்சாக எடுக்கணும். அது இப்படி எல்லாம் கண்ணு முன்னாடி சமோசாவாக இருக்கிறாங்க, பிரியாணி ஆக்குறாங்க, ஸ்மெல்லு தூக்குது, எல்லாம் இருக்கும்போது எப்படி, இதை எல்லாம் கேட்கவே இல்லை. இங்கே சேலஞ்ச் என்ன, இந்த பூமி அதாவது இந்த பூமி ஒழுங்காக நடக்கணும், நீ பார்த்துக்கணும். நான் ஒழுங்காக நடக்கணும்னா அது ஈஸி. நான் அது சொல்கிறாங்களே, தன்னை சீர்திருத்திக்கிட்டா அது போதும்னு. தன்னை சீர்திருக்கிறது பிரச்சனையே கிடையாது. அழகாக ஒரு சாமியாராக மாறி உக்காந்துட்டு போயிட்டே இருக்கலாம். உலகத்தில் தப்பு நடக்காமல் பார்த்துக்கணும், இது உன் வேலைங்கிறான். பூமியில் பொறுப்பு கலிஃபா நீ தான். இங்கே தப்பு நினச்சினா உன்னை கேட்பேன். எப்படி நான் தண்ணி அடிக்காமல் இருக்கிறது எல்லாம் என்னை கேட்க மாட்டானா. இந்த ஊரில் சாராய கடை இருந்தால் என்னை விசாரிப்பானோ. எங்கேயோ ஒரு பெண் குழந்தை கொல்லப்பட்டுச்சுன்னா கூப்பிட்டு என்னை விசாரிப்பானோ. இந்த பெண் குழந்தை எந்த குற்றத்திற்காக கொல்லப்பட்டது, சொசைட்டி இவ்வளோ அசிங்கமாக நீங்கள் ஏன் மாற்றி வச்சிங்க, இதை ஏன் நீங்கள் சீர்திரு, அது மீனிங் என்ன, கொன்னவனை தானே கேட்கணும். அந்த பெண் குழந்தை ஏன் கொல்லப்பட்டதுன்னு யாரை பார்த்து கேட்குறேன். நான் எந்த பெண் குழந்தை, எனக்கு பெண் குழந்தையே கிடையாது, நான் எங்கத்த கொன்னேன், இப்படியா கேட்கணும். எல்லாருமே கேட்பான். அல்ல, இந்த சொசைட்டி இவ்வளோ கேடு கெட்டதாக போயிட்டு இருந்துச்சு, நீங்கள் என்ன சரைச்சிட்டு இருந்தீங்க அந்த நேரத்தில், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ எல்லாம் கேட்பான். இதுதான் கஷ்டமான வேலை. ஏன்னா அவனை பெண் குழந்தைய கொல்றவனை போய் கேட்டிங்கன்னா அவங்க 4 கொடுத்து அனுப்புவோம், அதை வாங்கணும். இதுதான் இந்த சொசைட்டியை திருத்துறதான் கஷ்டமான வேலை. இப்போ அதை ஒத்துக்கணும் குறைஞ்சபட்சம். அதை ஒத்துக்காமல் அவன் என்ன பண்ணுறான், ஆர்கியூமெண்ட் பண்ணுறான். அவன் என்ன பண்ணுறான், அவன் ஜஸ்டிஃபை பண்ணுறான். சஜ்தா பண்ணல ஏன் பண்ணலன்னு கேளு, அதுக்கு இருக்கிற காரணங்களை சொல்கிறேன். இங்கே பார், இது ரீசன், நீ போட்டதே தப்புங்கிற. அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாடையே குறை காண்றான். அப்போ இந்த குணம் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இப்போது என்னை விடுத்து நீங்கள் அவனையும் அவனுடைய சந்ததிகளையும் உங்களுடைய பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொள்கிறீர்களா என்ன, அவர்களோ உங்களின் பகைவர்கள் ஆவர். அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இப்லீஸுக்கும் நமக்கும் ஆனால் பகைமையே ஏன் வந்துச்சுன்னு நல்லா விளக்குறேன். ஏன்டா மடையா, நீ யாரடா ஃப்ரெண்ட் ஆக்கியிருக்க, பஞ்சாயத்தே உன்னை நான் தேர்வு செஞ்சது தான். அவனை தேர்வு செஞ்சுருந்தா இன்னைக்கு அவன் உனக்கு எதிரியே கிடையாது, நண்பன். ஏன்னா அவனுக்கு நாம கீழே வந்திருப்போம். அவன் எதிரியாக மாறி போனதே என்ன, உனக்கு அந்த ஃபசீலத்தை கொடுத்தேன், உன்னால் நான் அவனை பகைச்சிக்கிட்டேன். அல்லாவுக்கும் இப்லீஸுக்கும் பிரச்சனை எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஆதம்னால தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு நீயே அவன் கூட நீங்கள் ஒன்னால் நான் 2 பேரும் சண்டை போட்டிருக்கோம், நீங்கள் 2 பேர் காம்ப்ரமைஸாக போனீங்கன்னா என்னத்துக்குடா இது பஞ்சாயத்து, எதுக்குடா இது, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கேட்பான்ல இல்லையா. அதுதான் எல்லாம் கேட்குறான். அப்போ இதில் புரிஞ்சுக்கணும், அந்த காலத்தில் யாரும் இப்லீஸை நேரடியாக நண்பரை ஆக்கலை. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நண்பரை ஆக்குனீங்கிறான். அபூஜஹில் கிட்ட கூட இப்லீஸை நேரடியாக வந்தான். அந்த மஷூராவில் வர்றான். வரும்போது நான் தான் இப்லீஸு, நான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய விரோதி, எல்லோரும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பராக நான் லீட் பண்ணுறேன், அந்த பக்கம் முகம்மது, இந்த பக்கம் நான், அப்படி போகலாம் அப்படின்னு சொன்னான். அவனே ஏமாத்தான். ஒரு அரபு குல தலைவன் மாதிரி வர்றான், ஒரு அரபி மாதிரி தானே வர்றான். பல குலங்கள் இருக்குது, அதில் ஒரு குலத்தை சார்ந்தவன் மாதிரி வர்றான். வந்துட்டு ஒரு தாருன் நத்வால உட்காடுறான், அது ஒரு அட்வைஸ் கொடுக்குறான். என்ன மறைமுகமாக தான் அவனை என்ன பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணுறாங்க. இப்லீஸ்னு தெரிஞ்சால் அபூஜஹில் கூட என்ன பண்ணியிருக்க மாட்டான், ஃபாலோ பண்ண மாட்டான். அதனால தான் அவனே மாற்று உருவத்தில் வர்றான். அப்போ இன்னைக்கு நம்மளும் எப்படி யாரை ஃபாலோ பண்ணுறோம், இந்த தன்மை நம்ம யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறோமோ அவங்களாம் என்னவா பண்ணிட்டோம், இப்லீஸை நம்ம என்ன பண்ணிட்டோம், பாதுகாவலராக ஆக்கிட்டோம். இப்லீஸுடைய அந்த கேரக்டரை தான் நாமளும் ஃபாலோ பண்ணிருக்கோம்.
அல்லாஹ் விதித்த கட்டளைகள் என்ன, அதை பற்றி ஒரு கவலை கிடையாது. அதுக்கு ஏன்டா அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையில் கோட்டை விட்டீங்கன்னு கேட்டால் அதை நியாயப்படுத்துகிறோம். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையை நியாயப்படுத்துகிறோம்ல. இயலாமை பேசு, அது லாஜிக்கு. நம்ம இப்போ கேட்குறோம், இந்த பிளாட்ஃபார்ம் வழியா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கிலாஃபத்துக்கு கொண்டு வர போகிறீங்களா? இல்லை. ஆட்சியை கவுக்க போகிறீங்களா? இல்லை. என்ன பண்ண போகிறோம்? தௌபா செய்ய போகிறோம். வேற ஒரு ஆணியும் பிடுங்க போகிறது இல்லை. தௌபா செய்ய போகிறோம், அவ்வளோதான். இதைத்தான் செய்ய போகிறோம். தௌபா செய்ய போகிறோம். அல்லாட்ட போய் நம்மளுடைய கையாளாகத்தனத்தை ஒப்படை போகிறோம், ஒப்பாரி வைக்க போகிறோம். வேறெல்லாம் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அப்படியே ஒப்பாரி வைக்காமல் செத்தீங்கன்னா நரகம், தௌபா செய்யாமல் செத்தீங்கன்னா நரகம், தௌபா செஞ்சுட்டு செத்தீங்கன்னா சொர்க்கம். இவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. கிலாஃபத்துக்கு கொண்டு வந்துட்டா தான் சொர்க்கம் அப்படின்னா எல்லாம் நிறைய நபிமார்களே நரகத்துக்கு போக வேண்டியது வரும். எல்லா சாஹாபா அலியில் ஒன்று ஹுசேன்ல ஒன்று நரகத்துக்கு தான் போகணும். மாற்ற முடிஞ்சார், வழியில் கொல்லப்பட்டார். அது கிடையாது. நம்முடைய இயலாமை ஒத்துக்கிட்டு நாம் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சிக்கிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியோடு வாழலாங்கிறோம். நீங்கள் குற்ற உணர்ச்சி இல்லாமல் வாழ்கிறீங்க, நம்ம குற்ற உணர்ச்சியோடு வாழ்கிறோம். இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. இதுதான் அல்லாஹ்வுடைய அடியானுக்கும் இப்லீஸுக்கும். இப்லீஸுக்கு என்ன, அதே தப்பு செஞ்சான், அவனுக்கு குற்ற உணர்ச்சி இல்லை. ஆதம் நபியும் அதே தப்பு செஞ்சார், அவனுக்கு குற்ற உணர்ச்சி இருக்குது. இதுதான் விஷயம். குற்ற உணர்ச்சி இருந்தால் எல்லாம் மன்னிச்சிருவான்ட்டான். அது கண் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, ஆதம் நபி. இது குற்ற உணர்ச்சி இல்லாமல் சுற்றினீங்கன்னா உங்களை நான் மன்னிக்க மாட்டேங்கிறான். தப்புன்னு பார்த்தா ஆதம் நபியும் நரகத்துக்கு தான் போகணும். ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹமத்து குற்ற உணர்ச்சி இருப்பவர்களுக்கு போர்த்தி கொள்ளுது. அப்போ அதுதான் நமக்கு இது. இப்போ இதெல்லாம் இப்போ இறுதி காலகட்டத்தில் இந்த இப்லீஸை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான்? அவனையும் அவனுடைய சந்ததிகளையும். சந்ததிகள்னால் யார்? இன்ஷால்லா இது சைத்தானை பற்றி ஒரு டீட்டெயிலாக பார்க்கணும். அது இன்ஷால்லா அது ஒரு தொடராகவே, அது ஒரு 7-8 பயான்களாகவும் வரும். அது இன்ஷால்லா சைத்தான் யார், அவனுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் என்ன, அவனுடைய அந்த ஜுர்ரியத்து எது, அதை பற்றி இன்ஷால்லா அது வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு தடவை பேசுவோம். அது ஒரு ஆலிம் பேசி வச்சிருக்காரு, அதை தமிழாக்கம் பண்ணி இன்ஷால்லா நம்ம பேசுவோம். இப்போ மேலோட்டமாக பாருங்கள். இப்போ இன்றைக்கி அந்த காலத்தில் இப்லீஸுக்கு மறைமுகமாக தான் ஃபாலோ பண்ணேன். இன்றைக்கி இப்லீஸை டைரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இப்லீஸை அவனுடைய சிஃபத்துகளோட ஏற்றுக்கிறாங்க. இதுதான் அல்லாஹ் டைரெக்டாக இன்றைக்கி காட்டுறான். ஹாலோவின் பண்டிகை என்ன? இப்லீஸுடைய பண்டிகை. இன்றைக்கி சவுதி அரேபியாவில் கொண்டாடுறீங்க. ஷைத்தானுடைய கொம்பு முளைக்கும்னு சொல்லி சூசகமாக சொன்ன காலம்லாம் மலையேறி போச்சுப்பாவா. இன்னைக்கு ஹுசேன் ரலியாவுக்கு நினைவு பேரணி சவுதியில் நடத்த முடியுமா? நெஞ்சு அடிச்சுட்டு போக முடியும்? அதுவும் வழிகேடு, தனி மேடு. ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க, எது பெரிய வழிகேடு? ஒருத்தன் அஹ்லுபைத், அது அவனுடைய ரசூலுடைய பேரனுடைய நெஞ்சு அடிச்சுட்டு போகிறான். அந்த ஊர்வலம் ஒன்று போகுது, அந்த ஊர்வலம் வழிகேடு தான், மாற்று கருத்து இல்லை. அதுவும் வழிகேடு தான், அது மோசமான ஒரு முன்னுதாரணம் தான், அதுவும் தவறான விஷயம் தான், ஷரியத்தில் உடன்பாடு கிடையாது. ஒருத்தன் சாத்தானுக்கு சாத்தானுக்கே ஒரு பண்டிகை கொண்டாடிட்டு அது ஊர்வலம் போகிறான். இந்த ஊர்வலம் என்ன? சாத்தானை கல்லெறிகிற கட்டளை கொடுக்கப்பட்ட பகுதி அது. உலகத்திலே சாத்தானு கல்லெறியப்படுற ஒரே தூண் எங்கே இருக்குது? சவுதி அரேபியாவில் தான் இருக்குது. அந்த சவுதி அரேபியாவில் அந்த தூணையும் போட்டு கவர் பண்ணிட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு முட்டு கொடுக்குறாங்க. அதில் இந்த முட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இன்ஷால்லா கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுமொழியும் அதே முட்டு கொடுங்க, எடுபடுதான்னு பார்ப்போம். அந்த தூணை மறைச்சி தான் இருக்கிறாங்க. சாத்தானை அவன் சாதாரண ஆள் கிடையாது, அவன் சென்சிட்டிவான ஆள். அதை அவனால் ஏற்றுக்க முடியாது. அவனை இவங்க நினைக்கிறாங்க சாத்தான்னு, அங்கே சாத்தானா நின்றுட்டு இருக்கான், அதான் நிற்கல, விடுங்களேன், அடிக்கிறது விடுங்களேன். அடி விழுகும்போது அவனுக்கு தெரியும் அவனுக்கு நிஜமாலுமே வலிக்குதா இல்லையான்ட்டு. அவனுக்கு விடுங்களேன். அதெல்லாம் சில விஷயங்கள் சும்மா கிடையாது. அப்போ என்ன விஷயம்னா, அப்போ அந்த இடத்துல சாத்தானு இப்படி இருக்கக்கூடிய அந்த பூமியில் இன்றைக்கி சாத்தானை எப்படி வழங்குறாங்க? சாத்தானுக்கு ஒரு பண்டிகையை கொண்டாடுறாங்க. அந்த பண்டிகைக்கு ஊர்வலம் நடக்குது. இந்த ஊர்வலம் ஃப்ரீ ஹேண்டாக இன்றைக்கி நடக்குது. இன்றைக்கி சாத்தானை வணங்கக்கூடிய அந்த தேசிய பண்டிகையாக வச்சுருக்கிறான் நாடு. அவனோட என்ன கூட்டு உங்களுக்கு? சாத்தானு அவன் தான் ஜுர்ரியத்துன்னு காமிக்கிறான்ல, நான் தான் சாத்தானுடைய வழித்தோன்றல்கள்னு காட்டுறான்ல. இதுதான் இன்னைக்கு உலகம் இன்னைக்கு ஒரு சிஸ்டம் ஏற்படுத்தியிருக்கான் பாருங்க. இந்த தஜ்ஜால் அந்த சிஸ்டம் ஏற்படுத்தி இந்த டெக்னாலஜி கொண்டு இந்த உலகத்தை ஒரே அரசாங்கத்துக்கு கீழே இன்னைக்கு கொண்டு வந்திருக்கான்ல. இந்த சிஸ்டத்துக்குடைய லீடர் யாருன்னா இப்லீஸ் தான். இன்னைக்கு அந்த இப்லீஸுக்கு சஜ்தா பண்ணால் தான் உலகத்தின் வாய்ப்புகள் கிடைக்கும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மியூசிக் ஸ்டார் ஆகணும். மியூசிக் எல்லாருமே போடுறான், பாட்டு எல்லா மியூசிக் டைரக்டரும் போடுறான். எந்த பாட்டு ஹிட் அடிக்கணும் அது அவங்க டிசைட் பண்ணுவாங்க. வைரல் பாட்டுன்னு போடும் மாதிரி அது நல்லா இல்லைன்னா கூட உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். இதை 10 லட்சம் பேர் பார்த்து நல்லா இருக்குங்கிறான், நாம் நல்லா இல்லைன்னா நம்ம ரசிக்க தெரியலன்றான். அப்போ நாம் இது நல்லா இருக்குன்னு நாமளும் ஒத்துக்கணுமா? அந்த 10 லட்சம் வியூ என்ன ஆயிரும்? கொஞ்சம் ஒரு 2 மணி நேரத்தில் 1 கோடி வியூ ஆயிரும்.
ஒரே நாளில் 1 கோடி வியூங்க. அதை ரிலேட் பண்ணி இவர் பேசுகிறாரு, வியூ வாங்குறதெல்லாம் கெட்டவங்களுக்கு, நமக்கு வியூ வருது இல்லை, அதுங்க எல்லாம்